தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு எழுதுபொருள் வழங்கும் விழா. கோடப்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் அமைச்சர் சாய் சரவணகுமார். கண்டமங்கலம் பகுதியில் அதிகாலையில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு. முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு சென்ற வாகன ஓட்டிகள். திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தல். தமிழக கல்வி திட்டத்திற்கு தர வேண்டிய நிதியை குஜராத், பீகாருக்கு வழங்கப்பட்டதாக வரும் தகவல்களை திரட்டி தமிழக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள். ஆரோவிலில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் ஆய்வு. உணவின் தரம் மற்றும் சுகாதாரமான உணவுகளை தயாரிக்கவும் அறிவுறுத்தல். புதுச்சேரி குத்திப்பட்டு பகுதியில் விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த தொழிற்சாலை வாகனங்களே காரணம் என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம். இனி விரிவான செய்திகள். கோடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை அமைச்சர் சாய் சரவணகுமார் வழங்கினார். கோடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துதல் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. ஒசூர் தொகுதி பாஜக இளைஞரணி தலைவர் உலகநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் முன்னிலையில் பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமையில் விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் புவியரசன் நோக்க உரையாற்றினர். வேதியியல் துறை ஆசிரியர் சரவணன் வரவேற்புரையாற்றினர். தாவரவியல் விரிவுரையாளர் செல்வம் நன்றி உரையாற்றினர். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஏடிஎஸ் தாமோதரன், பொதுச் செயலாளர் சிவசங்கரன், அண்ணாமலை மகளிர் அணி மல்லிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் இளங்கோ மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை பள்ளி தமிழ் ஆசிரியை சங்கரி தொகுத்து வழங்கினர். கண்டமங்கலம் பகுதியில் அதிகாலையில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளானதுடன் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு சென்றனர். மாறிவரும் காலநிலை மாற்றத்தினால் புதுச்சேரியில் அதிக அளவு பனி பொழிந்து வருகிறது. இந்நிலையில் கண்டமங்கலம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு பகுதிகளில் அதிக பனிப்பொழிவு காணப்பட்டது. இதில் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் பயணித்த வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு பயணித்தனர். இந்த பனிமூட்டம் அதிகாலை 8:30 மணி வரையில் நீடித்தது. உலகம் தொடர்ந்து வெப்பமயமாவதால் கால சூழ்நிலையில் பல்வேறு இயற்கை பேரிடர்கள், காலநிலை மாறி செயல்பட்டு வருவதால் இந்த பனிமூட்டம் அதன் ஒரு பகுதியாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. பனிப்பொழிவால் அதிகாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எதிரே வரும் நபர்கள் சுமார் 100 மீட்டர் இடைவெளி அளவு மட்டுமே தெரியப்பட்டது. ஆகையால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனத்தை மிகுந்த கவனத்துடன் ஒலிகளை எழுப்பியும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறும் சென்றனர். அதிகாலையில் பணிகளை தொடங்கும் பலரும் இந்த பனிப்பொழிவால் தங்களது பணிகளை 9:30 மணிக்கு மேலாகவே தொடர்ந்து செய்தனர். எதிர்பாராத விதமாக இந்த பனிப்பொழிவு இன்று பலரது அன்றாட பணிகளை பெரிதும் பாதித்தது குறிப்பிடத்தக்கது.
திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சரிசெய்து தர வலியுறுத்தியும் 100 நாள் வேலை திட்டத்தை தொகுதி முழுவதும் வழங்க வேண்டியும் தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜனிடம் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் 100 நாள் வேலையினை வழங்க வலியுறுத்தியும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தின் போது மாநில அரசையும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக நாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அடிப்படை வசதிகளை சரி செய்து தராவிட்டால் அரசு அலுவலகங்களை முற்றுகையிடப் போவதாக போராட்டக்காரர்கள் எச்சரித்தனர். அத்துணை தோழர்களுக்கும் முதலில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் என்பது காரைக்கால் பகுதியிலே மிகவும் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாள் வேலை என்பது இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த பகுதியை நகராட்சியோடு இணைத்தது. பிச்சைக்காரன் போல் வேடமடிந்து மதுபான கடையை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட தஞ்சாவூரைச் சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்த ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். புதுவை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று இரவு அடையாளம் தெரியாத நபர் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு குப்பை பொறுக்குபவர் போல் சாக்கு பையுடன் பாரதி வீதியில் உள்ள மதுபான கடையை உடைத்து கடையில் இருந்த ரூபாய் 75,000 பணத்தை திருடிச் சென்றதாக கடந்த 5ஆம் தேதி அன்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதுச்சேரி மாநிலம் சட்டம் ஒழுங்கு பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் பிரவீன்குமார் திரிபாதி வழிகாட்டுதலின்படி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் நேரடி மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள், கிழக்கு பகுதி குற்றப்பிரிவு காவலர்கள் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து மற்றும் பழைய குற்றவாளிகளை விசாரித்தும் தேடி வந்த நிலையில் குற்றவாளியின் சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளியின் நடமாட்டத்தை கண்காணித்ததில் அவர் திருவையாறு தஞ்சாவூரை சேர்ந்தவர் என்பதும் அவர் தற்போது தஞ்சாவூரில் தங்கி இருப்பதும் தெரிய வந்தது. அவரை பிடிக்க தஞ்சாவூர் சென்று கைது செய்து அவரிடம் இருந்து 1,31,570 மற்றும் வெள்ளி அணிகலன்கள், குற்றத்திற்கு பயன்படுத்திய இரும்பு கம்பி, தொப்பி ஆகியவற்றை கைப்பற்றப்பட்டன. மேலும் விசாரணையில் குற்றவாளிக்கு காலப்பட்டு காவல் நிலையம், பெரியகடை காவல் நிலையம், முத்தையால்பேட்டை காவல் நிலையம் ஆகியவற்றில் தலா 2 கடை உடைப்பு வழக்குகள் உள்ளது என்பது தெரியவந்தது. குற்றம் நடைபெற்ற 4 நாட்களுக்குள் குற்றவாளியை கைது செய்து திருடு போன பொருட்களையும் மீட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிய ஒதியஞ்சாலை காவல் நிலைய அதிகாரி மற்றும் காவலர்களை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் பால் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டிவனம் அருகே உள்ள மயிலத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் மயில் வடிவ மலையில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் தைப்பூச திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி கோவில் நடை திறக்கப்பட்டு வள்ளி தெய்வ யானை சமேத முருகனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் காலை 6 மணிக்கு 1008 சங்கு அபிஷேகமும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முருகன் தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் அலகு குத்தி காவடி எடுத்தும் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தும் மொட்டை அடித்தும் முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். இதில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்ட சிவஞான பாலய சுவாமிகள் செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட நரம்பை கிராமத்தில் காட்டுக்குப்பம் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவன சமூக பங்களிப்புடன் சீரமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை துணை ஆட்சியர் திறந்து வைத்தார்.
ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட நரம்பை கிராமத்தில் உள்ள பழைய சமுதாய நலக்கூடம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் ரூபாய் 13 லட்சத்தில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாரு கொட்டாருவால் சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்தது. இந்நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் அங்கித்குமார் கலந்து கொண்டு சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினர். கோத்ரேஜ் நிறுவனத்தின் பொது மேலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன், வருவாய் ஆய்வாளர் தமிழ் அமுதன், கிராம நிர்வாக அதிகாரி ரகுநாதன் மற்றும் கோத்ரேஜ் நிறுவனத்தின் மண்டல அதிகாரி குமரகுருவரன், தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி குமரகுரு, உற்பத்தி பிரிவு கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கிராம பஞ்சாயத்துதாரர்கள் சார்பில் துணை ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிராம பஞ்சாயத்து தலைவர் திருமுருகன், துணைத் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் சுரேஷ், துணை செயலாளர் யோகநாதன், பொருளாளர் சுபாஷ் மற்றும் உறுப்பினர்கள் சின்னமணி, சரண்ராஜ், வல்லத்தான், குணசேகரன் உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி குழந்தைகளை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறி சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். மணவெளி தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களின் பயன்பாட்டில் இல்லாத பழைய கை கழுவும் சிமெண்ட் கட்டை இடிந்து விழுந்து 3 குழந்தைகள் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இது பற்றிய தகவல் அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறி மருத்துவரிடம் உயர் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்பொழுது மாநில அமைப்பாளர் கூறியதாவது: புதுவை மாநிலத்தில் இதுபோன்ற சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது. பள்ளியிலேயே பணிபுரிகின்ற ஆசிரியர்களும் ஊழியர்களும் கட்டிடத்தின் தன்மைகளை ஆராய வேண்டும். உடனுக்குடன் அரசாங்கத்திற்கும் மேல் அதிகாரிகளுக்கும் தகவல் சொல்லி இப்படி பழுதுபட்ட கட்டிடங்களை மதில் சுவர்களையும் உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். அந்த பள்ளியில் உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அருகில் உள்ள வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும். இதுபோன்ற சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாத அளவிற்கு இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும் என கூறினார். அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி, நகர இளைஞர் சங்க மாநில செயலாளர் பிரதீப், வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்தினம், நயினார் மண்டபம் எஸ்ஜி வேலு, தினேஷ் மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள், கிராமத்தினர்கள் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் தைப்பூச பெருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். திருவருட் பிரகாச வள்ளலார் தொடங்கி அருளிய 154வது ஆண்டு தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் 84வது ஆண்டாக தைப்பூச திருவிழா நடைபெற்றது. திரு அருட்பா அகவல் உணர்ந்தோதுதல் நிகழ்ச்சியுடன் சன்மார்க்க கொடி ஏற்றி சொற்பொழிவாளர்கள் பலர் கலந்து கொண்ட சன்மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெற்றன. அரியாங்குப்பம் வள்ளலார் சங்க தலைவர் ரத்தின சபாபதி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். வள்ளலார் சங்க செயலாளர் மாதவன் தொடக்க உரையாற்றினார். வள்ளலார் சங்கத்தின் பொருளாளர் விஸ்வநாதன் நன்றி உரையாற்றினர். இந்த தைப்பூச சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினர்கள் செய்திருந்தனர். இதேபோல் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் சட்டமன்ற தொகுதியின் தலைவரும் சட்ட உரிமைகள் கழக இன்டர்நேஷனல் அமைப்பின் புதுச்சேரி மாநில துணைத் தலைவருமான ஆட்டுப்பட்டி டாக்டர் பாஸ்கர் ஆட்டுப்பட்டி முருகன் கோவில் பொது மக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினர். இதில் கலந்து கொண்ட கழக இன்டர்நேஷனல் அமைப்பின் மாநில தலைவர் சமூக காவலர் ரவி ஜார்ஜ், ஹியூமன் ரைட்ஸ் மணிகண்டன், செல்வகுமார், ஹரிகிருஷ்ணன், தந்தை பிரியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் அறுசுவை விருந்தில் கலந்து கொண்டனர். சுவர் இடிந்து விழுந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பள்ளி குழந்தைகளை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் பள்ளியில் கை கழுவும் சிமெண்ட் சுவர் இடிந்து விழுந்து காயமடைந்த மாணவர்களை மருத்துவமனையில் பார்த்து ஆறுதல் கூறிய முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன்,
சேதமடைந்த சுவரையும் பள்ளி கட்டிடத்தையும் பார்வையிட்டு அவர் கூறுகையில், புதுவையில் சட்டசபை கட்டுவதற்கு 100 முறை டெல்லி சென்று 600 கோடி செலவில் சட்டமன்றம் கட்டப்படும் என்று அறிவித்த சபாநாயகர், சொந்த தொகுதியில் எதிர்கால மாணவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பள்ளி கட்டிடங்களை புனரமைக்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் புதுவை அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் புதுவை மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து பள்ளிகளையும் புனரமைப்பு செய்ய வேண்டும், தேவைப்பட்டால் புதிய கட்டிடங்களை கட்டிக் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் 2020-2023 கல்வியாண்டிற்கான 210 இளங்கலை பட்டங்களை வழங்கிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டப்படிப்பிற்கான பட்டங்களை வழங்கினார். மேலும் அமைச்சர் கூறுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அனைவரும் உயர்கல்வி வரை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் என்பதை நன்குணர்ந்து தனது இரு கண்களில் ஒரு கண்ணாக கல்வித்துறையினை எண்ணி பல்வேறு சிறப்பு திட்டங்களை செய்திருப்பதாக தெரிவித்தார். அந்த வகையில் கிராமப்புறங்களிலிருந்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களின் நலனை கருதி புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமப்புற மாணவ மாணவியர்கள் தங்கு தடையின்றி உயர்கல்வி பயின்றிட வேண்டும், அதற்கு பணம் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். அந்த வகையில் இக்கல்லூரியில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 325 மாணவியர்களும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 275 மாணவர்களும் பயன்பெற்று வருகின்றனர் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், வானூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் உஷா முரளி, வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வில்லியம், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். First place goes to D. Archana. Second place, first place goes to S. Prasad. Second, mathematics. ஆரோவில் சவரத்தில் நிறுவப்பட்டுள்ள புதிய ஹம்மிங்கள் மனித உடலுக்கு ஆழமான அதிர்வுகளை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான இசை மற்றும் தியான வசதியாக அமைந்துள்ளது. ஆரோவில் ஸ்வரத்தில் ஒரு புதிய ஹம்மிங்கல் நிறுவப்பட்டது. இது மனித உடலுக்குள் ஆழமான அதிர்வுகளை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான இசை மற்றும் தியான வசதியாகும். சுமார் 6 அடி உயரமுள்ள இந்த கல் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக இடங்களை கொண்டுள்ளது. ஒருவர் தங்களது தலையை இந்த கல்லிற்குள் வைத்து ஹம் செய்தால் புனிதமான ஓம் ஒலி உருவாக்கி உடலுக்குள் எதிரொலிக்கிறது. இது உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் ஒத்திசைவான அதிர்வுகளை வழங்கும். இந்த ஹம்மிங்கல் முழுமையாக ஆரோவில் ஸ்வரத்தின் திறமையான கைவினைஞர்களால் உருவாக்கப்பட்டது. மேலும் 1 மாத காலம் எடுத்து முடிக்கப்பட்டது. ஸ்வரம் நிர்வாக அதிகாரி திரு கார்த்திக் இந்த கல்லின் உருவாக்கம் குறித்து விளக்கி ஆரோவில் ஃபவுண்டேஷனின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி எஸ். ரவி IAS அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இசை ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளுக்கும் அவர் வழங்கிய முழு சுதந்திரத்திற்கும் ஸ்வரம் சவுண்ட் கார்டனின் விரிவாக்கத்திற்காக கூடுதல் இடம் அளித்ததற்கு அவர் பாராட்டுக்களை தெரிவித்தார். டாக்டர் ஜெயந்தி ரவியின் தலைமையின் கீழ் ஸ்வரம் சவுண்ட் கார்டன் ஒரு மிகப்பெரிய இசை ஆராய்ச்சி மையமாக உருவாக்கியுள்ளது. மேலும் அவரது ஆதரவுடன் ஸ்வரம் பல்வேறு துறைகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. இது ஆரோவில் மற்றும் அதன் சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றமாகும். புதிய ஹம்மிங்கல் இந்த நோக்கத்தை உணர்த்தும் ஒரு அற்புதமான நிறுவலாக அமைந்துள்ளது. இது ஆரோவில் குடியிருப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு அனுபவம் அளிக்கிறது.
ஒரு ஹம்மிங் ஸ்டோன், அதாவது நம்ம தலையை இது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு டீப் பிரெத் இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது அப்படின்னு பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் நம்ம தலையில் ஃபுல்லாக இன்சர்ட் ஆகி அது ஒரு நல்ல விதமான ஒரு ஃபீல் மாதிரி தரும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வச்சுருக்காங்க, அதாவது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மாதிரி வச்சது தான். இது பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அடல்ட் மேல் பக்கமும் சின்ன பசங்களுக்கு குழந்தைங்க ட்ரை பண்ணுவேன் கீழ் பக்கமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு எங்கிட்ட நிறைய ஹம்மிங் ஸ்டோன் இருந்தாலும் இந்த ஹம்மிங் ஸ்டோன் ஸ்பெசிஃபிக்கு 2 சைடு வச்சு மேலே ஒன்று கீழே ஒன்று 2 இருக்குது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு தொடங்கி வைத்தார். மாணவர்களுடைய அறிவுத்திறனையும் இக்கால மாணவர்கள் வருங்கால தூண்களாக மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாளிகளாகவும் திகழ வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சியை நடத்தி வருகின்றனர். இதில் மழலையர், தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் என பல்வேறு பிரிவை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு சுமார் 730 படைப்புகளை படைத்தும் பார்க்க வந்த சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் படைப்பின் ஆற்றலை முன்மொழிந்தனர். மாணவர்களின் படைப்புகளான அறிவியலில் சுகாதார முறை, கணிப்பொறி, காய்கறி மற்றும் பழங்களின் வகைகள், நீர் சுழற்சி முறை, காற்றாலை, மிடுக்கு காட்சி, சாலை விதிகள், சூரிய குடும்பம், உணவின் முக்கியத்துவம், முதலுதவி, தகவல் தொடர்பு சாதனங்கள், போக்குவரத்து சாதனங்கள், எலும்பு கூட்டின் அமைப்பு, எரிமலை குழம்பு, இதயம், நுரையீரல் இவற்றின் செயல்பாடுகள் போன்ற தலைப்புகளில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் கணித பிரிவில் எண்களின் உருவாக்கம், விரிவாக்கப்பட்ட வடிவம், வரி வகைகள், ஆர்டினல் எண்கள், பின்னம் மற்றும் வகைகள், வடிவங்கள், சமச்சீர், தரவு கையாளுதல் போன்றவைகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்தியாகு சிறந்த படைப்புகள் வகுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அறிவியல் மற்றும் கணித கண்காட்சியில் கலந்து கொண்டு பல்வேறு படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களை பாராட்டினார். பணி நிரந்தரம், நிலுவை ஊதியம் வேண்டி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய ஊழியர்கள் அமைச்சர் சாய் சரவணகுமாரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி குரும்பாப்பேட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சுமார் 98 நபர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம், 51 மாத சம்பள நிலுவைத் தொகை வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோபாலன் கடை ரேஷன் கடையில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியினை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். அங்கு வந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அமைச்சர் சாய் சரவணகுமாரை சந்தித்து பணி நிரந்தரம் மற்றும் நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டி மனு அளித்தனர். இதனை அடுத்து ஊழியர்களிடம் பேசிய அமைச்சர் ஆளுநரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து ஊழியர்கள் கலைந்து சென்றனர். தமிழக கல்வி திட்டத்திற்கு தர வேண்டிய நிதியை குஜராத், பீகாருக்கு வழங்கப்பட்டதாக வரும் தகவல்களை திரட்டி தமிழக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை 98% நிறைவேற்றிவிட்டதாக முதல்வர், அமைச்சர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி கூறி வருகிறது. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறி மக்களை ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடாது.
3.5 லட்சம் அரசு வேலை நிரப்பப்படும், 2 லட்சம் அரசு வேலை உருவாக்கப்படும், தனியார் வேலை வாய்ப்புகளில் 75% தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒதுக்கப்படும், மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், மின்கட்டணம் மாதம் ஒருமுறை கணக்கீடு செய்யப்படும், சமையல் எரிவாயு உருளைக்கு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும், சட்டப்பேரவை ஆண்டிற்கு 100 நாட்கள் நடத்தப்படும், நேரலை செயல்படும் போன்ற வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமானவை. இவைகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்றும், பெண்களுக்கு மாதம் 1000 வழங்கும் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் கூறினர். மேலும் வாக்குறுதி நிறைவேற்றியுள்ளது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், இல்லை என்றால் பாமக சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். புதிய கல்விக் கொள்கையின் அங்கமான BNS பள்ளிகளை திறந்து மும்மொழி கொள்கையினை நடைமுறைப்படுத்த அரசு மறுத்துவிட்டது. ரூபாய் 2043 கோடி நிதியினை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தது. ஆனால் மத்திய அரசு நிதியை விடுவிக்கவில்லை என்றும், மேலும் குஜராத் பீகாருக்கு பகிர்ந்து அளித்துள்ளது என முதல்வர் கூறியுள்ளார். அப்படி நடைபெற்று இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது என்றும், தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். குஜராத் பீகாருக்கு நிதி வழங்கப்பட்ட தகவல்களை திரட்டி தமிழக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். பெரியாரை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுவதை கண்டிக்கிறேன் என்றும், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றார். 2152 கோடி 2152 கோடி நிதியை வழங்காமல் பல மாதங்களாக மத்திய அரசு தாமதப்படுத்தி வந்தது. அப்போதே மத்திய அரசு நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி கண்டித்ததுடன் தமிழகத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. ஆனால் மத்திய அரசு நிதியை விடுவிக்கவில்லை என்பதுடன் அந்த நிதியை குஜராத், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்து விட்டதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு அவ்வாறு பிற மாநிலங்களுக்கு வழங்கியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் அதன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன் இந்த சிக்கல் எழுந்த போதே தமிழகத்திற்கான நிதியை நிபந்தனையின்றி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஆணையிட கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தேன். ஆனால் அவ்வாறு உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடரவில்லை. மாறாக இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்வதில் தான் தீவிரம் காட்டியது. அதனால் தமிழகத்திற்கு தான் இழப்பு ஏற்பட்டது. இப்போதாவது தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறித்த சான்றுகளை திரட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும். அதன் மூலம் தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என வற்புறுத்துகிறேன். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆரோவில்லில் உள்ள உணவகங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி டாக்டர் சுகந்தன், வானூர் உணவு பாதுகாப்பு அதிகாரி மோகன் மற்றும் பிற அதிகாரிகள் ஆகியோர் ஆரோவிலில் உள்ள பல்வேறு உணவு நிலையங்கள் மற்றும் உணவகங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வு சோலார் கிச்சன், விருந்தினர் மையம், ஆர்எல்எக் கேன்டீன், பிரெட் அண்ட் சாக்லேட் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட உணவகங்களை உள்ளடக்கியது. ஆய்விற்கு பின்னர் அதிகாரிகள் அங்குள்ள உணவின் தரம், சுகாதாரம் மற்றும் புதிதாக பயன்படுத்தப்படும் எண்ணெய் மற்றும் மூலப்பொருட்கள் போன்றவை தரம் வாய்ந்தவை என பாராட்டினர். மேலும் பிஸ்கெட், ஐஸ்கிரீம் கூன்கள் போன்ற பொருட்கள் சிறப்பாக தயாரிக்கப்படுவதாக கூறினர். அவர்களின் பாராட்டுக்குரிய முக்கிய காரணமாக ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி தலைமையில் உணவு பாதுகாப்பு மற்றும்
பதப்படுத்துதல் தொடர்பாக முக்கிய முன்னேற்றங்கள் அடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவரது வழிகாட்டுதலின் கீழ் ஆரோவில் உணவு பாதுகாப்பு தொடர்பான தேசிய மாநாடு நடத்தி இந்திய ஏற்றுமதி அமைப்பு மற்றும் இந்திய பேக்கேஜிங் நிறுவனத்துடன் இணைந்து உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆய்வின்போது டாக்டர் சுகந்தன் தலைமையில் அறை ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கி அவர்கள் வெளிப்படையான மூடிகள் அணிய வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் தினசரி தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் போன்றவற்றில் தயாரிப்பு தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிடுமாறு ஆலோசனை வழங்கினார். உணவு பாதுகாப்பு அதிகாரி மோகன் வரும் பிப்ரவரி 15 நடைபெறவுள்ள ஆரோவில் மாரத்தான் ஒத்திகையாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகள் மற்றும் விருந்தினர்கள் வரவிருக்கின்றனர் என்பதால் உணவு பாதுகாப்பு வழிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். இந்த ஆய்வு ஆரோவில் உணவு பாதுகாப்பு விதிகள் பின்பற்றுவதை உறுதி செய்தது. அதிகாரிகள் உணவு சுகாதாரத்திற்கும் நுகர்வோர் பாதுகாப்பிற்கும் ஆரோவில் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பாராட்டினர். இன்னைக்கு மார்னிங் வந்தது தெரியும் நல்லா இருக்கு. அதுமாதிரி இந்த கேக்லாம் இருக்குல்ல, இதில் முன்னாடி வந்து ஒரு நான் இது டேட் மட்டும் ஓகே அந்த இப்போ இதில் போட்டிருக்கீங்கல்ல, இது கரெக்டாக இப்போ ரோஸ்டட் டேட்லாம் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி போடுங்க. புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததற்கு சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரோவில் குயிலாபாளையம் பகுதியை சேர்ந்த செந்தில், குணசீலன் மற்றும் கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த சரண்ராஜ் ஆகிய 3 பேரும் கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் புதுச்சேரி 10 கண்ணு பகுதியில் தங்களது பணியை முடித்துவிட்டு மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகனத்தை செந்தில் ஓட்டிக்கொண்டு இரவு 10 மணி அளவில் புதுச்சேரி துத்திப்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியுள்ளார். இதில் மூவரும் உடல் நசுக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த நிலையில் 3 பேரின் உயிரிழப்பிற்கு துத்திப்பட்டு சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என்றும் விதிகளை மீறி சாலைகளின் இருபுறமும் கனரக வாகனங்களை நிறுத்தியதால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை வாகனங்கள் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது புதுச்சேரி அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை முதல் குற்றவாளியாக சேர்க்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் பாக்கியராஜ், கிறிஸ்ராஜ், பாண்டியன், கிறிஸ்ராஜ், சிரஞ்சீவி, சுபாஷ், சுந்தராஜ், விஜயா, சத்யவாணி, பிரியா, மாரியம்மாள், பரமசிவம், சிபி உட்பட 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் துத்திப்பட்டு சாலையில் அமர்ந்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். ஸ்ரீ சிவசைலநாத ஆலய தைப்பூச விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். அரியங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய தைப்பூச விழா முன்னிட்டு அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் சுவாமிக்கு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானின் வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுமார் 2500 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் அரியங்குப்பம் கொம்யூன் காலந்தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலய தைப்பூச காவடி திருவிழாவை முன்னிட்டு சாமி வீதி உலா மற்றும் காவடி வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் திமுக இலக்கிய அணி சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெற்றனர். நெட்டப்பாக்கம் சீனிவாச நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் புகுந்ததை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நெட்டப்பாக்கம் அருகில் அமைந்துள்ள சீனிவாச நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கரியமாணிக்கம் தவளக்குப்பம் செல்லும் சாலையில் செல்லும் சாக்கடை நீர் அருகில் உள்ள சீனிவாச நகர் குடியிருப்பு பகுதியில் செல்கின்றது. இதனால் அப்பகுதியில் அதிக துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். இதுகுறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலுவிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி
கரியமாணிக்கம் தவளக்குப்பம் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் அனைவரும் கலைந்து செல்லாமல் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினர். கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். மறியல் போராட்டம் காரணமாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பில் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிகரம் சார்பில் லாஸ்பேட்டையில் உள்ள காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி சிகர சிறப்பு அதிகாரி கலைமாமணி வாசுகி ராஜாராம் வரவேற்புரை ஆற்ற அரசு செயலர் நெடுஞ்செழியன் நோக்கு உரையாற்றினார். பாடகலை திட்ட மூத்த அதிகாரி ரத்னாமாலா பரிமளம் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய இயக்குநர் செல்வராஜ் வாழ்த்துரை வழங்க தமிழ்துறை தலைவர் கிருஷ்ணகுமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். முத்தையால்பேட்டை தெபேசன் வீதியில் புதர் மண்டியும் கட்டிட கழிவுகளும் இருந்த பகுதியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் சமதளமாக்கி தெருவில் 4 பகுதிகளில் தெரு விளக்கு அமைத்து கொடுத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தெபேசன்பேட்டை சின்ன சந்து வீதியில் சாலையை ஆக்கிரமித்து கட்டட கழிவுகளும் புதர்களும் மண்டி கிடந்தது. தெருவிளக்கு இல்லாமல் அப்பகுதியே இருட்டாக இருந்தது. இதனால் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக இருந்தது. இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை கேட்டு நிவர்த்தி செய்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிலையில் புதர்மண்டியும் கட்டிட கழிவுகள் இருந்த பகுதியை சமதளமாக்கி தெருவில் 4 பகுதிகளில் தெருவிளக்கு பொருத்தி இரவு நேரங்களில் மக்கள் பயமின்றி செல்ல ஏற்பாடு செய்து கொடுத்தார். திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் 154வது ஆண்டு தைப்பூச பெருவிழா மற்றும் முற்றோதல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரவந்தர் வீதியில் உள்ள திருச்சிற்றம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் திரு அருட்பிரகாச வள்ளலார் தொடங்கி அருளிய வடலூர் சத்திய ஞான சபையின் 154வது ஆண்டு தைப்பூச பெருவிழாவை கொண்டாடும் வகையில் முதல் ஆண்டு தைப்பூசம் மற்றும் முற்றோதல் பெருவிழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை தாங்கி வள்ளலாரை வழிபட்டார். தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அகவல் பாராயணம் நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் பிரமுகர் மருது பாண்டியன், மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் குஞ்சிதபாதம் மற்றும் கடலூர் தமிழ் சங்க தலைவர் குழந்தை வேலனார், செயலாளர் கோவிந்தசாமி, பேராசிரியர் சீனிவாசன் மற்றும் கஜபதி ராமசாமி, ரவிக்குமார், பாலச்சந்தர், குமாரவேல், ராணி, ராஜதுரை, செல்வமணி, பாண்டியன், வருமானந்தன், நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ரெயின்போ நகர் சாமிநாத பாரதி, தமிழ் பேராசிரியர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வள்ளலாரை வழிபட்டனர். கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள் பணி நிறைவு பாராட்டு விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சங்க தலைவர் முத்து, முன்னாள் மத்திய கலால் துறை உதவி ஆணையர் சண்முகசுந்தரம், தமிழ் சங்க பொருளாளர் அருமை செல்வம், கண்மணி, கிரியேஷ் ராஜா, நடிகர் சங்கத்தை சேர்ந்த குமரன், வழக்கறிஞர் லெலுந்துரை மற்றும் தமிழறிஞர்கள், பாவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் தை மாத தைப்பூசத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் கூறுகையில் 6ஆம் ஆண்டாக 4வது மாதமாக தை மாத பூசம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், அன்பானந்தம், ரவி பாண்டுரங்கன், இளங்கோவன், புருஷோத்தமன், ராஜேஷ், தியாகராஜன், முரளிராஜ், சங்கர், கோவிந்தன், சரவணன், காலாப்பட்டு வெங்கடேசன், முத்துசாமி கலந்து கொண்டனர்.
இதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் தைப்பூசம் விழா நடைபெற்றது. திரளான சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து படைக்கப்பட்ட பால் குடத்தை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வந்து விடுதலை நகர் வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் படித்தனர். தொடர்ந்து முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடைபெற்ற தைப்பூசத்திற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலய நிர்வாக குழு செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச தண்ணீர் பந்தலை வழக்கறிஞர் சசிபாலன் அமைத்து கொடுத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முழுவதும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகளால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சினை என்றாலும் உடனடியாக நேரடியாக சென்று அதற்கு தீர்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் உழவர்கரை தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீர் கடந்த சில தினங்களாக சரியாக வரவில்லை என்பதால் இதனை அறிந்த வழக்கறிஞர் சசிபாலன் பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் கம்பன் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 17வது மாநில அளவிலான தேக்வாண்டோ போட்டிகள் லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி டாக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக 17வது மாநில அளவிலான டாக்வாண்டோ போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் கிட்ஸ், சப் ஜூனியர், கேடட், ஜூனியர் மற்றும் சீனியர் ஆகிய பிரிவுகளில் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலம் பதக்கம் மற்றும் தகுதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்க தலைவர் செல்வமுத்து தலைமையிலும் டாக்வாண்டோ நிறுவன செயலாளர் மாஸ்டர் சிட்டிபாபு முன்னிலையிலும் நடைபெற்ற பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ் மற்றும் இப்போட்டியில் அதிக புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற AMTC கிளைக்கு சுழற் கோப்பை வழங்கி வாழ்த்தினார். முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சங்க துணைத் தலைவர் கதிரவன், கல்வித்துறை அதிகாரி நடராஜ், வழக்கறிஞர் கோமுகி, காவல்துறை அதிகாரி சரவணன், சங்க பொருளாளர் ஆனந்த் மற்றும் கிளை செயலாளர்கள் பிரபாகரன், தினேஷ், சங்கர், பாண்டியராஜ், சதீஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் பவுலன் வரவேற்புரையும் கிளை செயலாளர் ராஜ்மோகன் நன்றியுரை வழங்கினார். குறுக்கி போட்டியில் முதல் இடத்தை பிடித்த AMTCக்கும் 2ஆம் இடத்தை பிடித்த KDMSக்கும், பூம்சே போட்டியில் முதல் இடம் பிடித்த AMDCக்கும் 2ஆம் இடம் பிடித்த WDCக்கும் கோப்பைகள் வழங்கி அமைச்சர் வாழ்த்தினார். இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் சுமார் 800 பேர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.